ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஜேஆர் ஆர்ட் லைஃப். இன்றைக்கி என்னோட கேராபிளாஸ்ட் ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இதாங்க என்னோடய முடி. இப்படி இருந்த முடியை இப்படி ஆக்கிட்டாங்க. அப்படி என்ன தான் பண்ணாங்கன்னு நான் வீடியோவில் சொல்கிறேன். ஈரோட்டில் இருக்க மினி பை zazzle பெருந்துறை ரோட்டில் இருக்குது. அதில் தான் நான் கேராபிளாஸ்ட் பண்ணேன். ஏன்டா டேட்டு டைமெல்லாம் சொல்கிறாளேன்னு பார்க்குறீங்களா? இது வீடியோ முடியும் போது உங்களுக்கே புரியும். நான் zazzle என்னோடய இன்ஸ்டாகிராமில் அவங்கள ஃபாலோ பண்ணேன். அவங்க போஸ்ட்டை பார்த்து பயங்கரமாக டெம்ப்ட் ஆயிடுச்சுங்க. ஏன்னா என்னோடய முடி ரொம்ப ட்ரையாக இருக்கும். நான் வெளியே வெஸ்டர்ன் வேர் போட்டாலுமே பின்னி போடுற மாதிரி தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். பாருங்கள், இப்படி இருக்குது. லாங்காக இருக்கிறதுனால கண்டிப்பாக பின்னி தான் போட வேண்டியது. ஃபுல் ப்ராசஸ் முடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் 6 hours ஆகும், உங்களோட ஹேரை பொறுத்து. அப்படி என்ன தான் 6 hours பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ஹேரோட டெக்ஸ்டரை அனலைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு சூப்பரான ஹேர் வாஷ் கொடுப்பாங்க. அந்த ஹேர் வாஷில் அப்படியே பயங்கர ரிலாக்ஸ்டாக இருக்கும். அடுத்து அதை வெட் ஹேர்லேயே பார்ட்டிஷன் பண்ணி ஒரு க்ரீம் அப்ளை பண்ணுவாங்க. க்ரீம் அப்ளை பண்ணி ஒரு 10 minutes வெயிட் பண்ணும்போது நீங்கள் அங்கே இங்கே மூவ் பண்ணக்கூடாது. அப்புறம் ஒரு ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. அப்புறம் அதுலேயே ஸ்ட்ரெயிட்டனிங் பண்ணுவாங்க. ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி முடித்தோடனே அதே மாதிரி பார்ட்டிஷன் பண்ணி அதே சேம் க்ரீம் போட்டுவிட்டு 10 minutes வெயிட் பண்ண வச்சு ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சிருவாங்க. ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி அவங்களே ஒரு சூப்பர்பான ஹேர் கட் பண்ணி விட்டு ப்ளோவர் வச்சு ட்ரை பண்ணிடுவாங்க. 6 hours லேட்டர், டடா! எப்படி சில்கியாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, பயங்கர சாஃப்டாக இருக்குங்க. இந்த கேராபிளாஸ்ட் பண்ணிட்டு வந்து நான் முடியவே தொட்டு பார்த்துட்டே இருந்தேன். என்னால் ரியலைஸே பண்ண முடியல இது என்னோடய முடி தான் அப்படின்னு. அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பயங்கர ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ டவுட் கேட்டாலும் அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி உள்ளே நீங்கள் காஃபி, டீ, பால், பிஸ்கெட் எல்லாமே உள்ளே கொடுப்பாங்க. சாண்ட்விச் வேணாலும் கொடுப்பாங்க. நான் என்னோடய பாப்பாவை கூட்டிகிட்டு போயிருந்தேன். அவளுக்கு பால், பிஸ்கெட்லாம் கொடுத்து அவள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா, உள்ளே விளையாண்டுட்டு இருந்தா ஸ்டாஃப்ஸ் கூட எல்லாம். இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, மெயின்டைன் பண்ணணும், ஹேர் ஸ்பா எடுக்கணும், அவங்க கொடுக்குற ஷாம்பூ, கண்டிஷனர், மாஸ்க், சீரமாக போடணும். பிளாஸ்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு 2 daysல நீங்கள் ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ் எடுக்கணும். அது வந்து பார்லர்லேயே பண்ணி தருவாங்க. அது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி. அந்த ஃபஸ்ட்டு 2 days எந்த கிளிப்போ இல்லை பன்னோ எதுவுமே போடக்கூடாது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமா 15 daysக்கு நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணக்கூடாது. பார்லர்லேயே உங்களுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக் வீடியோ எல்லாமே உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துட்றாங்க. அவ்வளோதாங்க, ஒரு சில்கியான ஸ்மூத்தான ஹேர் இருக்குது. இது நிஜமாகவே என்னோடய கான்ஃபிடென்ஸ் லெவல் அதிகமாக்கிருச்சு. என்னால் ஃப்ரீ ஹேர் போட முடியுது. ஐ ஜஸ்ட் ரியலி லவ் மை ஹேர் நவ். 6 days ஆச்சு. 2 ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் சேம் சில்கினஸ் இருக்குது. பார்க்கலாம் இனி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். என்ன ஷாம்பூ, என்ன மாஸ்க்குன்னு உங்களுக்கு பிக்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்கள் கேராபிளாஸ்ட் ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye bye.